புதிய பெனியல் கிறிஸ்து சபை வழங்கும் பலத்தின் மேல் பலம் நேரம். தேவ செய்தி பேராயர் யோபு அவர்கள். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த ஏப்ரல் மாதத்துல உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அது மாத்திரமல்ல, பலத்தின் மேல் பலம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நம்மேல் கிருபை வைத்து இந்த 2024 ஆண்டு தொடங்கி 3 மாதத்தை முடிக்கவும், இந்த 4வது மாதத்திற்குள் பிரவேசிக்கவும் தேவன் நமக்கு உதவி செய்திருக்கிறார். அவர் நல்ல தேவன். ஆனால்தான் ஆண்டவர் நம்மை இந்த 3 மாத அளவும் நடத்தி வந்து இந்த 4வது மாதமாகிய இந்த ஏப்ரல் மாதத்திற்குள்ளே பிரவேசிக்க நமக்கு உதவி செய்திருக்கிறார். ஏப்ரல் மாதத்துக்காக தேவ சமூகத்துல வார்த்தைக்காக நான் காத்து கொண்டிருந்தேன். ஆண்டவரே, இந்த ஏப்ரல் மாதத்துல நீங்க எங்களை எவ்விதமாய் ஆஸ்வதிக்க போகிறீங்க, எவ்விதமா நடத்த போகிறீங்க, எவ்விதமான ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு இருக்கிறது, அதை நாங்கள் எப்படி சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை குறித்து நான் ஜபத்துல காத்து கொண்டிருந்த போது கர்த்தராகிய தேவன் இந்த ஏப்ரல் மாதத்துக்கான அருமையான வாக்குத்தத்த வசனத்தை அவர் தந்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்த வசனத்தை நம்ம வாசித்து தியானித்து நாம ஜபிக்க போகிறோம். இப்போது கூட இந்த வாக்குத்தத்த வசனத்தை வாசிக்க போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த ஏப்ரல் மாதத்துல ஆண்டவர் உங்களுக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறார். திறந்த வாசல் என்பது உங்களுக்கென்று வரக்கூடிய ஆசீர்வாதத்திற்கான ஒரு வாசலை தேவன் திறந்திருக்கிறார். உங்களுக்கு வரவேண்டிய நன்மைகளுக்கான வாசலை தேவன் திறந்திருக்கிறார். நீங்கள் பெற வேண்டிய வெற்றி, நீங்கள் அடைய வேண்டிய ஜெயம், இதற்கெல்லாம் தேவன் ஒரு வாசலை உங்களுக்கு திறந்திருக்கிறார். தேவன் திறந்திருக்கிற இந்த வாசலை ஒருவனும் பூட்ட முடியாதாங்க. ஆண்டவர் சொல்றார், திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் என்று சொல்லிவிட்டார். அது ஒருவனும் பூட்ட முடியாது என்று ஆண்டவர் சொல்லிவிட்டார். சரி, ஆண்டவர் ஏன் இந்த ஏப்ரல் மாதத்துல உங்களுக்கு திறந்த வாசலாகிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, இதே வசனத்துல இருக்குது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். கிரியைகள் என்று சொன்னால் வேலை. நீ எனக்காக ஓடினதும், நீ எனக்காக பிரயாசப்பட்டதும், நீ எனக்காக நின்றதும், எனக்காக நீ செய்த எல்லா காரியத்தையும் நான் அறிந்திருக்கிறேன். நீ செய்த ஒவ்வொரு காரியத்தையும் நான் அறிந்திருக்கிறேன். அதனால உனக்கு நான் திறந்த வாசலை இந்த ஏப்ரல் மாதத்துல வைத்திருக்கிறேன். இந்த பூமியில நீ வாழ நாள் வரைக்கும் உனக்கு இந்த திறந்த வாசல் இருக்கும். காரணம், நீ அவருக்காக ஓடினபடினாலே, அவருக்காக நீ செய்த எல்லா காரியத்தையும் அவர் அறிந்திருக்கிறார். அது ஆண்டவர் சொல்றாரு, உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். அடுத்தது, உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல். கொஞ்ச பலன் இருந்தோம், உனக்கு இருந்தது பலன் கொஞ்சம் தான். அந்த கொஞ்ச பலன் இருக்கிற ஒரு சூழ்நிலை கூட என் நாமத்தை நீ மறுதலிக்கவில்லை. உனக்கு இருந்த அந்த கொஞ்ச பலத்தோடு என் நாமத்தின் மேலே நீ விசுவாசம் வைத்தார். நீ என் நாமத்தை மறுதலியாமல் இருந்தபடினால்தான் நான் உனக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த மாதத்தில் உனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, நீ என் நாமத்தை மறுதலியாமல் என்ற வார்த்தை சொல்லிவிட்டு ஆண்டு சொல்றாரு, என் வசனத்தை கை கொண்டபடினாலே. கர்த்தராம சோத, உனக்கு இருந்த நெருக்கமான சூழ்நிலை கூட என் வசனத்தை நீ கை கொண்டாய். உனக்கு வந்த சோதனையில கூட நீ வசனத்தை கை கொண்டாய். உனக்கு வந்த போராட்டத்துல கூட வசனத்தை விட்டு விலகாமல் வசனத்தை கை கொண்டாய். உனக்கு வந்த பாவ சோதனையில கூட நீ வசனத்தை மறுதலியாமல், வசனத்தை விடாமல் வசனத்தை நீ கை கொண்டாய். உனக்கு கொஞ்சம் பலன் தான் இருந்தது.
உனக்கு வந்த எல்லா போராட்டத்திலையும் நீ உனக்கு இருந்த அந்த பலத்தோடு நீ என் நாமத்தை மறுதலியாமல் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு பண்ணிருக்கிறார். அப்ப ஆண்டவர் இந்த மாதம் உங்களுக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறார். அதுக்கு காரணம் உங்கள் கிரியைகளை அவர் அறிந்திருக்கிறார். உனக்கு கொஞ்சம் பலம் இருந்தால் அவர் நாமத்தை நீ மறுதலியாமல் இருந்தால் அவர் வசனத்தை நீ கை கொண்டாய். இந்த 3 காரியத்தை நீ செய்தபடினாலே ஆண்டவர் சொல்றார், என் அருமையான மகனே, என் அருமையான தேவ மகளே, உனக்கு இதோ திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். இந்த வாசலை ஒருவனும் பூட்ட மாட்டான். ஒருவரும் பூட்டக்கூடாதபடி வாசலை நான் உனக்கு திறந்திருக்கிறேன். உனக்கு திறந்த இந்த வாசலை எந்த சத்ருவாலும் பூட்ட முடியாது, எந்த மனித சக்தியாலும் பூட்ட முடியாது, எந்த அதிகாரத்தில் உள்ளவர்களாலும் பூட்ட முடியாது. காரணம், பரலோக தேவன் உனக்காக அவர் திறந்த வாசல் வைத்திருக்கிறார். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறார். நீ அவர் நாமத்தை மறுதலியாமல் இருந்து அவர் வசனத்தை கை கொண்டபடினாலே உனக்கு இந்த மாசத்துல திறந்த வாசலை தேவன் வைத்திருக்கிறார். திறந்த வாசலை தேவன் வைத்திருக்கிறபடினாலே எந்த மாதத்திலிருந்து உங்களுக்கு நடக்க வேண்டிய காரியங்கள் நடக்கும், கிடைக்க வேண்டிய காரியங்கள் கிடைக்கும். முடங்கியிருக்கிற அத்தனையும் எழும்பி வரும். உயிரில்லாத ஒவ்வொரு ஆசையும் உயிர் பெற்று உங்களிடத்தில் வரும். நீங்க கையிட்டு செய்யும் காரியத்தெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ண போகிறார் இந்த ஏப்ரல் மாதத்தில். அடுத்தபடியாக ஆண்டவர் இந்த திறந்த வாசலை உங்களுக்கு வைக்க காரணம் என்ன தெரியுங்களா? அதே வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, இதோ யூதர் அல்லாது இருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிறவர்களாகிய சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன். இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து நான் உன்மேல் அன்பா இருக்கிறது அறிந்து கொள்ளும்படி செய்வேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்க மேல் அன்பா இருக்கிறதை அநேகர் அறிந்து கொள்ளும்படி. யார் அந்த அநேகர் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, யூதர் இல்லாத இருந்தும் தங்கள் யூதர் என்று பொய் சொல்லுகிற சாத்தானுடைய கூட்டத்தார் சிலரை உனக்கு கொடுப்பேன். கர்த்தநாம ஸ்தோத்திரம். நாங்க யூதர்கள், நாங்க தேவ பிள்ளைகள், நாங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள், எங்களுக்கு எல்லாம் தெரியும் சொல்லி ஜபிக்காம தேவ சித்தத்தை செய்யாம இருக்கிற ஒரு கூட்டம் உண்டு. அந்த கூட்டத்தின் பெயர் தான் சாத்தானுடைய கூட்டம். அந்த கூட்டத்தாரிலே சிலரை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பாராம். அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து உன்னை பணிந்து கொள்வார்களாம். காரணம் என்னன்னா, தேவன் உன்மேல் அன்பா இருக்கிறதை அவள் அறிந்து கொண்டு நீ தேவனுடைய பிள்ளை, நீ தேவனுக்கு பிரியமானவன் சொல்லி உன் பாதங்களை பணிந்து கொள்ளும்படி தேவன் செய்வார. காரணம் என்னன்னா, ஆண்டவர் உனக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறாரே. காரணம் என்ன? அவர் உன்மேல் அன்பா இருக்கிறார். அவர் உன்மேல் அன்பா இருக்க காரணம் என்ன? அவர் உனக்கு திறந்த வாசலை வைக்க காரணம் என்ன? நீ அவருக்காக ஓடின காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். அவர் நாமத்தை மறுதலியாமல் உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோ அவர் நாமத்தை மறுதலியாமல் அவர் வசனத்தை எல்லா சூழ்நிலை கை கொண்டபடினாலே திறந்த வாசலை வைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, உன்மேல் அன்பா இருக்கிறார். அதனால யூதர் அல்லாத பொய் சொல்லுகிற, நாங்கள் யூதர் என்று பொய் சொல்லுகிற சாத்தானுடைய கூட்டத்தார சிலர் கொடுப்பாராம். அவர்கள் வந்து உன் பாதத்தை பணிந்து கொள்வார்களாம். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் அன்பு தேவ பிள்ளைகளை, எந்த மாசத்துல உங்களை வெறுத்தவர்கள், உங்களை பகைத்தவர்கள், உங்களுக்கு உரமா கூடினவர்கள், உங்களுக்கு உரமா சதி பண்ணினவர்கள், அவர்கள் எல்லாரும் வந்து உன் பாதத்தை பணிந்து கொள்ளும்படி தேவன் செய்ய போகிறாராம். அப்பனா இவர்களா யாருன்னா சாத்தானுடைய கூட்டத்தார் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. காரணம், தேவன் உன்னோடு கூட இருக்கிறார், உன்மேல் அன்பா இருக்கிறார். கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். ஈசாக்கு விதை விதைத்தார். அந்த விதை அறுத்து 100 மடங்கு ஆசீர்வாதம் அவர் கிடைத்ததுங்க. அது மாத்திரமல்ல, ஈசாக்கு செய்த காரியத்தெல்லாம் வாய்க்க பண்ணி ஈசாக்கோடு கர்த்தர் இருக்கிறார் என்று அவனுக்கு விரோதமா எழும்பின கூட்டம், அவன் தோண்டின துறவையெல்லாம் அடைத்துப்பட்ட கூட்டத்தார் வந்து இப்போது அவனோடு உடன்படிக்கை பண்றாங்க. அந்த அபிமேல கூட்டத்தார் எல்லாரும் வந்து உடன்படிக்கை பண்றாங்க. என்ன சொல்லி தெரியுமா? நிச்சயமாக கர்த்தர் உன்னோடு கூட இருக்க என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம் என்று சொல்லி. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த மாசத்துல கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், உன்மேல் அன்பா இருக்கிறார். ஆனாதான் திறந்த வாசலுக்கு வைத்திருக்கிறார் என்று சொல்லி சில சாத்தானுடைய கூட்டத்தாரை ஆண்டு கொடுப்பாராம். அவர்கள்
உன் பாதத்துல உன்னை பணிந்து கொள்வார்களாம். அப்ப ஆண்டவர் உனக்கு திறந்த வாசல இந்த மாதம் வைக்க காரணம் என்ன தெரியுமா? அவர் உங்க மேல் அன்பாய் இருப்பதனாலே, உன்மேல் அன்பாய் இருப்பதனாலே. அடுத்தது இரண்டாவது காரியம், ஆண்டவர் ஏன் உனக்கு திறந்த வாசலை கொடுத்து திறந்த வாசலை வைத்து உன்மேல் அன்பா இருக்கிறார் என்று சொல்லி பாத்தீங்கன்னா, அவர் உனக்காக செய்யப்படுற காரியங்கள் மிக பெரிய பெரிய காரியங்கள். கர்த்தராம ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, திறந்த வாசலை வைத்து விட்டார், உன்மேல் அன்பா இருக்கிறான். இப்ப சில சோதனைகள் உங்களுக்கு வரும். கர்த்தராம ஸ்தோத்திரம். திறந்த வாசல் தேவன் வைத்திருக்கிறாரா, உன்மேல் அன்பா இருக்கிறாரா என்று சொல்லி உனக்கு சில காரியங்களை பிசாசு கூட்டத்தார் செய்வார்கள். அதுதான் சோதனை என்று சொல்லப்பட்டது. ஆனாலும் அந்த சோதனையிலிருந்து ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை காப்பேன். அந்த சோதனை நான் உன்னை காப்பேன். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசித்து பார்த்தா அதுல சொல்லப்பட்டது, என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடினால் பூமியில் இருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நான் உன்னை காப்பேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, உலகம் முழுவதும் சோதனைகள், அநேகருக்கு சோதனைகள் வரப்போகிறது. ஆனால் அந்த சோதனையிலிருந்து நீ தப்பும்படி தேவன் உன்னை பாதுகாப்பாராம். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, எகிப்து தேசத்துல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய சோதனை வந்தது. அங்க பார்வோனுக்கு முன்பாக அநேக காரியங்களை அற்புதம் ஆண்டவர் செய்தார். அவங்க எல்லாம் அழிக்கக்கூடிய அந்த காரியங்கள் நடந்தது. ஆனா அதே எகிப்து தேசத்துல கோசை நாட்டுல இருந்த ஜனங்களுக்கு எந்த தீங்கும் வரவில்லைங்க. காரியங்கள் எல்லாம் எகிப்து சூழ்ந்து கொண்டது. ஆனா கோசை நாட்டுல மட்டும் காரியங்கள் சூழ்ந்து கொள்ளவில்லை. அங்க வெளிச்சம் உண்டானது. எல்லா எகிப்துல இருக்கிற எல்லா இடங்களிலும் வாதைகள் உண்டானது. ஆனா இஸ்ரவேல் ஜனங்க கோசை நாட்டுல இருக்கிற அவங்களுக்கு மட்டும் வாதை வரவில்லை. காரணம், சோதனை காலத்து தப்பும்படி தேவன் அவர்களை பாதுகாத்தான். அதே போல என் அன்பு தேவ பிள்ளைகளே, அங்கங்கு நடக்கிற சோதனைகள் அதை பார்த்து நீங்கள் அஞ்ச வேண்டாம். அதிலிருந்து உங்களை தப்பும்படி நான் உன்னை காப்பேன் என்று ஆண்ட வாக்கு பண்ணிருக்க. அவனுக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிற தேவன், உன்னோடு கூட இருக்கிற தேவன், உன்மேல் அன்பா இருக்க தேவன். இப்போ உனக்கு சோதனை வரும்போது உன்னை விட்டுட்டு வேடிக்கை பார்ப்பாரா? இல்ல. அந்த சோதனை காலத்துல அதிலிருந்து நீ தப்பிக்கும்படி நான் உன்னை காப்பேன் என்று சொல்லி தேவன் வாக்கு பண்ணுகிறார். அப்ப தேவன் இந்த மாசத்துல உன்னை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். திறந்த வாசலை மாத்திரம் வைக்கிறவர் அல்ல, உன்மேல் அன்பாகவும் இருக்கிறார், உன்னை பாதுகாத்து கொண்டும் இருக்கிறார். கடைசியாக 3வது காரியம், வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கும் போது, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன், அது நின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தை என் தேவனால் பரலோகத்தில் இருக்கிற புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தை அவன் மேல் எழுதுவேன். மீண்டும் வாசிக்கிறேன், கேளுங்க. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன் என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன், அது நின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனாலே பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த ஏப்ரல் மாதத்துல உனக்கு திறந்த வாசலை வைத்தது மாத்திரமல்ல, உன்மேல் அன்பா இருக்கிறான். உன்மேல் அன்பா இருக்கிறது மாத்திரமல்ல, உன்னை தப்பித்து காப்பேன் என்று அவர் வாக்கு பண்ணுகிறார். அவருடைய பாதுகாக்கிறவர் மாத்திரமல்ல, அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். ஆண்டவர் இந்த மாசத்துல உங்கள் மேல என் புதிய நாமத்தை அவன் மேல் எழுதுவேன் என்று சொல்லுகிறான். ஆண்டவர் உங்க மேல புதிய நாமத்தை அவர் எழுத போறார். என்ன நாமம் அது? என் புதிய நாமம். அநேகருக்கு தேவனுக்கு அநேக நாமங்கள் உண்டு. ஆனால் ஆண்டவர் இந்த மாசத்துல ஒரு புதிய நாமத்தை உங்க மேல எழுத போகிறார். அந்த புதிய நாமம் எழுதும் போது நீங்க ஒரு அடையாளமாக காணப்படுகள். நீங்க ஒரு சிம்பல் போல நீங்க காணப்படுவீர்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இதுவரைக்கும் அநேகர் உங்களை பார்க்கும் போது ஒரு சாதாரண நபரா நீங்க இருந்திருப்பீங்க. ஆனா இந்த மாசம் ஒரு வித்தியாசமான நபரா, அநேகர் பார்த்து கண்டு கொள்ளுகிற ஒரு நபராய் பார்க்கபடி தேவன் உங்க மேல இந்த மாசத்துல
ஒரு புதிய நாமத்தை உங்கள் மேல் எழுத போகிறார். அந்த புதிய நாமத்தினாலே கர்த்தர் உங்கள் மேல் வைக்கிற ஆசீர்வாதத்தை அநேகர் அறிந்து கொள்ளும்படி ஆண்டவர் செய்ய போகிறார். அவன் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த மாசத்துல நீங்க சந்தோஷப்படுங்க. கர்த்தர் இதுவரையிலும் திறக்காத வாசலை இந்த மாசத்துல உங்களுக்கு திறந்திருக்கிறார். தேவன் உங்க மேல் அன்பா இருக்கிறார். தேவன் உங்களை பாதுகாக்கிறார். உங்க மேல் புதிய நாமத்தை அவர் எழுதுகிறார். அநேகர் பார்க்கும்படிதான் அந்த நாமத்தை எழுதுகிறார். கர்த்தர் சொன்ன இந்த வார்த்தை நிச்சயம் நிறைவேறும். விசுவாசத்தோடு இருங்க. தேவன் நோக்கி ஜெபிங்க. ஆண்டவர் இந்த மாசத்துல திறந்த வாசலை எனக்கு வைத்திருக்கேன் சொல்லிக்கிறீங்க. திறந்த வாசலை ஆண்டவரே நீங்க வைத்திருக்க ஸ்தோத்திரம். திறந்த வாசலின் ஆசீர்வாதம் தாங்கப்பா சொல்லி நீங்கள் ஜெபிக்கும் போது அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் இந்த மாசம் உங்களுக்கு வந்து சேரும். நான் இப்போது உங்களுக்காக ஜெபிக்க போறேன். ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட கர்த்தாவே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். ஏசப்பா, இந்த ஏப்ரல் மாதத்துல இந்த வேளை அந்த வார்த்தை கேட்டுக்கொண்டுகிற உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிற சுவாமி, என் வாழ்க்கையில நல்ல வழி கிடைக்காதா, ஒரு வாசல் திறக்கப்படாதா, எனக்கு புதிய வாசல் திறக்கப்படாதா என்று சொல்லி ஏங்கி கொண்டு நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரை திறந்திருக்கிற வாசலுக்காக ஸ்தோத்திரம். அந்த வாசல் ஒரு பூட்ட மாட்டா என்று சொல்லப்பட்ட வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் சுவாமி. கர்த்தாவே, உங்களுடைய கிரியைகளை நீங்க அறிந்து ஏசப்பா கர்த்தா உங்க நாமத்தை மறுதலியாமல் ஆண்டவர் வசனத்தையும் கை கொண்டபடினாலே கர்த்தாவே உங்களுக்கு திறந்த வாசல் வைத்திருக்கீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம். இவங்க மேல அன்பா இருப்பதுக்காக ஸ்தோத்திரம் சுவாமி. கர்த்தாவே ஏசப்பா இவங்களை பாதுகாப்பதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர் புதிய நாமத்தை எழுதுறதுக்காக ஸ்தோத்திரம். இதோ சுவாமி, உங்களுடைய பிள்ளைகளுடைய துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாற்றுங்க. கண்ணீர் எல்லாம் துடைத்து போடுங்க. கவலை எல்லாம் நீக்கி போடுங்க. வறுமையை நீக்கி போடுங்க. கஷ்டத்தை நீக்கி போடுங்க. வீண் செலவுல எடுத்து போடுங்க. பிரச்சனை போராட்டங்களை கத்த எடுத்து போடுங்க. ஏசப்பா, இந்த மாசத்துல பிரிந்திருக்கிற குடும்பங்கள் ஒன்று சேரும்படியா ஜெபிக்கிற சுவாமி. வியாபாரம் செய்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. வாகனத்தை ஓட்டுகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கர்த்தா, வேலைக்கு போற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. படிக்கிற பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஏசப்பா, விசேஷம் அந்த வெயில் நாட்கள்ல பிள்ளைகளுக்கு ஆண்டு எந்த சேதம் வராதபடிக்கு கர்த்தாவே நீர் ஒவ்வொருவரையும் பாதுகாக்கும்படியா ஜெபிக்கிறோம். உம்மை நம்பிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த வாக்குத்தத்த ஆசீர்வாதங்கள் இந்த மாசத்துல இருந்து துவங்கும்படியா நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. உங்களுடைய கரத்துல உங்களுடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்கப்பா. உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் அன்பு தேவ பிள்ளைகளே, வார்த்தை கேட்டீங்க. உங்களுக்காக ஜெபிக்க என்று சொன்னா திரைகளுக்கு பின்னாடி காட்டப்பட என்னை தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்காக ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறோம். இந்த வார்த்தை மூலம் கர்த்தர்களோடு பேசியிருப்பேன்னு சொன்னா மற்றவர்கள் இந்த வார்த்தையை ஷேர் பண்ணுங்க. அவங்களே இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.